ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் 3 இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சரவணன் வீட்டில் இருந்து மயிலோடைய ஒரு பொருள் கூட மிச்சம் வைக்காமல் செப்பல் முதல் கொண்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி அவங்களோட வீட்டுக்கு அனுப்பி விட்டுடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மயில் அதை பார்த்ததுக்கப்புறமா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. முதல்ல இது என்னது, நம்ம வீட்டு வாசலில் ஏதோ பார்சல் இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இறக்கி அவர் பாட்டுக்கு வண்டிக்காரர் எடுத்து வச்சுட்டு இருந்தாரு. அவருடைய அப்பா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவரை டிரைவரை பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் உங்கள் பொண்ணோடைய திங்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கவும், உங்களுடைய சம்மந்தி வீட்டில் இருந்து கொடுத்து அமைச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. முக்கியமாக மயிலோடைய அம்மா, என்னையா நீ பாட்டுக்கு வந்த, உன் பாட்டுக்கு இறக்கி வச்சுட்டு சம்மந்தி வீட்டிலேருந்து வந்துச்சு உங்கள் பொண்ணோடைய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க, என்னையா சொல்கிற நீ அப்படின்னு. என்னம்மா என்கிட்ட இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க? இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணோடைய புருஷன், அவங்க மாமியார் மாமனார் இந்த பொருள் எல்லாத்தையும் உங்கள் அட்ரஸை இந்த வீட்டு அட்ரஸில் இறக்கி வைக்க சொல்லி பேக் பண்ணி கொடுத்து அமிச்சாங்க. என்னுடைய கடமை நான் எடுத்துகிட்டு வச்சுட்டேன், நான் கிளம்புறேன். இங்கே எதுவாக இருந்தாலும் போய் அங்கே பேசிக்கோங்க, என்கிட்ட என்னம்மா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காரு. அப்போது போச்சா இங்கே பார், நான் ஏற்கனவே சொன்னது தான். இதுக்கு மேலே உன்னோட விஷயத்தில் நான் எதுவுமே தலையிட போகிறது கிடையாது. உன்னோட வாழ்க்கையை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியம் உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் தான் மயிலுமே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுடைய தங்கச்சி சுடர் கேட்டை சாத்திட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. எனக்கா இதெல்லாம் அப்படின்னு. பாத்தியா, உன் மாமா வீட்டிலேருந்து இது எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருக்காங்க, அதுவும் அந்த வீட்டிலேருந்து என்னுடைய பொருள் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அப்போது அவ்வளோதானக்கா, நீ அந்த வீட்டுக்கு போகவே முடியாது அப்படின்னு. அப்பதான் மொத்தமாக பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களே, இதுக்கப்புறம் அங்கே போகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு பாக்கியம் அப்படின்னு. அவ்வளோதானப்பா, போச்சா என் வாழ்க்கை அப்படின்னு. என்னடி போச்சான்னு உட்காந்து அழுதுகிட்டு, நான் பாட்டுக்கு அவங்க மேலே ஏதோ ஒன்று பண்ணி கோர்ட்டில் கேஸ் போட்டு கம்பியான வைக்கலாம், ஏதாச்சும் பண்ணலாம், உன் வாழ்க்கையை சரி பண்ண அப்படின்னு நான் பாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தேன். அங்கே மொத்தமாக இல்லை ஆமான்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு இப்போ என்னடி இங்கே உட்காந்து கண்ணீரோட வடிச்சிட்டு இருக்க, பாத்தியா, கொஞ்சம் இடம் விட்டது மொத்தமாக பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க, அவ்வளோதான், நீ அந்த வீட்டுக்கு நீ போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மா, இது எல்லாமே முதல்ல உன்னாலதாம்மா, நீ மட்டும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்திருந்தேன்னா கொஞ்ச நாளைக்கு எல்லா பிரச்சனையும் சரியாக எடுக்கும். அக்காவுடைய வாழ்க்கையை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அக்காவை திரும்பவும் போய் சொல்லி வச்சு போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்க எல்லாரையும் உள்ளே அரெஸ்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா திரும்பவும் வெளியில் வந்ததுக்கப்புறமும் கொஞ்சமாச்சு நீங்கள் அமைதியாக இருந்தீங்களா? அதுக்கும் மேலே நகை விஷயம் வீட்டில் தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறமா கூட அக்காவை போய் சொன்னேன். அக்காவும் முதல்ல ஆமான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்க மிரட்டி கேட்டதுக்கப்புறமா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஏமா கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? அங்கே தான் அந்த ராஜுக்கும் அந்த வீட்டில் இருக்க அந்த மீனாவுக்கும் விஷயம் தெரியும்னு உனக்கு தெரியலாமா? அக்காவுடைய நகை விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அக்கா வாங்க நிறுத்தி போய் சொன்னா எப்படிமா? அவங்க அதான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இப்போ போய் சொல்கிறாங்க அப்படின்னு தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அக்கா வாயிலேருந்து எல்லா விஷயத்தையும் வர வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க அமைதியாக இருப்பாங்களா? இப்படி வீட்டை விட்டு மொத்தமாக பேக் பண்ணி அனுப்பாத வேற என்னம்மா பண்ணுவாங்க? ஆனால் நான் இந்த அளவுக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் வந்துடுச்சுல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் அப்படின்னு சுடர் பேசவோ, என்னடி என்ன அக்காலம் தங்கச்சிமா மாற்றி பேசுறீங்களா? அவளால் உன் வாழ்க்கை நட்டாத்தில் நிற்க போகுது, அதை பற்றி நீ கொஞ்சம் கூட கவலைப்படலை. என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. போதுமா, நீ எங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணுறேன், எங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன்னு பொய்யை சொல்லி எல்லாம் கெட்டதெல்லாம் போதும், இதுக்கு மேலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே பார்த்துக்குறோம். இப்போ நீ எப்படி தலையிடாமல் இருக்கன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு இருக்கு, அதே மாதிரி உன் வாயை மூடிட்டு பேசாமல் இருந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவருடைய அப்பா இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு, அம்மா கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அமைதியாக இரு கொஞ்சம் அப்படின்னு. அப்பா என்னப்பா, நீங்கள் தான்ப்பா அம்மாவை ஏதோ என்ன எதுன்னு எதிர்த்து கேள்வி கேட்காம அமைதியாகவே இருக்கீங்க, அம்மா பண்ணுறதெல்லாம் நியாயமாப்பா? எங்களை மட்டும் படிக்க வச்சு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்த்தா போதுமா? அதை மாதிரி நீங்களும் நடந்துக்கணும்ல அப்படின்னு. என்னடி நடந்து கதை போயிட்டு இருக்கிறாங்க? இப்போது நாங்கள் அப்படியெல்லாம் நடந்துக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறதுன்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லவும், எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்க, என்ன சரி பண்ணாமல் போயிருக்காங்க? இவளோட வாழ்க்கையை சரி பண்ணதானே நான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு
கடன் வாங்கியாச்சு திரிஞ்சிட்டு திரியிறேன் அப்படின்ற மாதிரி பேசவும், அப்போ சுடர் இருந்துக்கிட்டே, மா நீ அதெல்லாம் பண்ணுறது எங்களுக்காக தான் புரியுது, ஆனால் அதை நீ நியாயமான முறையில் செஞ்சுருக்கணும். நீ அப்படி எதுவும் செய்யவே இல்லையே. அக்காவோட வாழ்க்கையை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரச்சனையை தானே கொண்டு வந்து விட்டுருக்க. இதுக்கு மேலே என்னை எதையும் பேச வைக்காதம்மா, நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மயில் அழுதுகிட்டே இருக்காங்க. அவருடைய அப்பா இருந்துக்கிட்டே, மயில் அழுகாதம்மா, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு. என்னப்பா இதுக்கு மேலே சரியாகிறதுக்கு என்ன இருக்குது? அதான் போனவ அவ்வளோதான் போயிட்டா, அவ்வளோ திரும்பவும் வரக்கூடாது அவள் இந்த இடத்துக்கு அப்படின்னு நான் துணி பொருள் கேட்டு கூட அந்த வீட்டில் போய் நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்களேப்பா. அதுவும் என்னுடைய பொருள் தோ நான் போடுற செப்பல் முதல் கொண்டு எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்து அமைச்சிருக்காரு. இதுக்கப்புறம் நான் எப்படிப்பா அங்கே போய் வாழ முடியும் அப்படின்னு. ஏமா வாழ முடியாது, எல்லாம் முடியும், நீ கொஞ்சம் அழுக்காத அமைதியாயிரு அப்படின்னு. அப்பா என்னப்பா பண்ண போகிறோம் இப்போது அப்படின்னு. தெரியலையம்மா எனக்கும் அப்படின்னு. நல்ல ஆள்கிட்ட போய் கேட்குற பாரடி, அப்பனா வச்சு உங்களுக்கு வாழ்க்கையில் உருப்படியாச்சு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரா? போய் அவர்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்களுடைய முட்டாள்தனமே அப்படின்னு எல்லாம் வந்து பாக்கியம் திட்டிகிட்டு இருக்காங்க. பாக்கியம் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அப்படின்னு. என்ன ஏன் வாயா எடுக்கிறேன், நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு. அப்போது இங்கே சுடர் இருந்துக்கிட்டு, அப்பா விடுங்க, எதுக்கு அம்மா கிட்ட போய் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. பேசாமல் நம்ம திரும்பவும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு அவருடைய மயிலுடைய அப்பா கேட்குறாரு. அப்பா என்னப்பா பேசுங்க, திரும்பவும் என்னன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சுடர் வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா அது வந்து அப்படின்னு. போதும்ப்பா, அக்காவோட வாழ்க்கையை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு ஊர் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தினது போதும். இதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா, பேசிக்கலாம். அக்கா நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருங்க அக்கா, கவலைப்படாதீங்க, அழுகுவாதீங்க. நடந்ததை நினச்சி அழுக மட்டும் தான் முடியும். அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும்க்கா, கண்டிப்பாக வழி கிடைக்கும், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா இங்கே பாக்கியம் இருந்துக்கிட்டு ரூமுக்குள்ளே போய் மயிலை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க மயில் நமக்கு சாதகமாக பதில் சொல்லாமல் நாம் சொன்னதை இல்லைன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டாலே அப்படின்ற கோவம் தான் அவங்களுக்கு. மற்றபடி மயிலோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரூம்குள்ளே போய் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் பாக்கியம் போகிறாங்க. அதாவது அவருடைய ஹஸ்பண்ட் போகிறாரு. பாக்கியத்துக்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏயா என் பொண்ணு மேலே, என்னோட பொண்ணோடைய வாழ்க்கை மேலே எனக்கு அக்கறை எல்லாம் நினைக்கிறியா? அவ்வளோ அக்கறை இருக்கிறதுனால தான் இவ்வளோத்தையும் சொல்லி என் பொண்ணோட கல்யாணத்தை நான் நடத்தி வச்சேன். அது கடைசி வரைக்கும் நீடிச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துருவான்னு பார்த்தேன். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் நானுமே எதிர்பார்க்கலையே. அவளோட வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும் தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாக்கியம் பண்ணுறது, நானுமே அப்படி தான் நினச்சேன். ஆனால் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு இப்படி ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கலையே. விடு, எதோ நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும். எப்படியோ இப்போவே தெரிஞ்சிருச்சுல, எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவளை சேர்த்துட்டா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு. அதுக்கு தான் வழி இல்லாத மாதிரியே இப்போ ஆயிடுச்சு ஐயா, என்னையா பண்ணுறது. அன்றைக்கி மட்டும் அவன் நமக்கு சாதகமாக சொல்லியிருந்தா நான் அவங்க எல்லாரையும் உண்டலைன்னு படிப்பேன். இப்படியே கோர்ட்டு கேஸுன்னு அலக்கடிச்சுக்கிட்டே இருந்திருந்தேன்னா அவங்களும் நம்மளோட வழிக்கு வந்திருப்பாங்க. அவசரப்பட்டுட்டா மயில் அப்படின்னு. என்ன பண்ணுறது, நம்ம பொண்ணை பற்றி நமக்கு தெரியாதா? அவளை குத்த சொல்லி என்ன ஆக போகுது? 2 பேர் அதுக்குன்னே அவளுடைய வாயை பிடுங்கிட்டாங்களே பேசி பேசி அப்படின்ற மாதிரியே அவருடைய அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா ஏன் அப்படின்னு பாக்கியமும் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் பாக்கியம், நடந்துகிட்டே பேசுறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல அப்படின்னு. கண்டிப்பாயா, கண்டிப்பாக நான் ஏதாச்சும் பண்ணுவேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தோணலை, யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாக்கியம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இன்னொரு பக்கம் இங்கே நம்மளுடைய வீட்டில் வந்து கோமதி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்ருக்காங்க. பாண்டியன் வராரு, வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பியாச்சு அப்படின்னு. அதெல்லாம் அனுப்பியாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஏங்க என்ன மறந்துட்டிங்களா, காலையில் நீங்களும் தானே கூட இருந்தீங்க அப்படின்னு. ஓ மறந்துட்டேன் அப்படின்னு. என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு. இல்லை என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. சரண்யனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறதா, இல்லை இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அந்த பொண்ணை பற்றி நினச்சி பார்க்குறதா அப்படின்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்க அப்படின்னு. ஏங்க நீங்கள் நல்லா ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்றதான ராத்திரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு முடிவை சொன்னீங்க. இப்போ இப்படி குழம்பி போய் எதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னலாம் வந்து கோமதி பேசிகிட்டு இருக்கவும் என்ன சொல்கிறதுனே தெரியல திரும்பவும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி போய் உட்காந்துடுறாரு மனுஷன். அப்போது ஏங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு. இல்லை என் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு. என்ன பண்ணுறதுங்க, அவனுடைய தலையில் இதுதான் என்ன எழுதியிருக்கு, விடுங்க. அவகிட்ட இருந்து இவனுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இவனுக்கு நம்ம ஒரு நல்ல பொண்ணை பார்த்தா கொஞ்ச நாள்
காயம் ஆறுனதுக்கப்புறமா இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இதுக்கு ஒத்துப்பானா அப்படின்னு. அவன் ஏற்கனவே என் அப்பா அம்மா கூட இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி நாம் சொல்கிறதுனால அவன் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு நாம் சம்மதிக்க வைக்கணுங்க. அவன் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டான்ல, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு தான் கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. ராஜு கதிரும் இதே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் செந்தில் மீனா கூட எத்தனையோ தடவை இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வந்துடலாம் அப்படின்றதுக்காக செந்தில் கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனால் சுற்றி வளைச்சும் செந்தில் கடைசியில் அங்கேயே தான் போய் நிற்கிறாரு. அவர் வேறு எதுவுமே பேச மாட்டேன்றாரு. பழனி வராரு. பழனி வந்ததுக்கப்புறமா கோமதி நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அதுதான்க்கா கரெக்டு. இனியே அந்த பிள்ளை எதுக்காகவும் இந்த பக்கம் கூட எட்டி கூட பார்க்கக்கூடாது, இது இருக்குது அது இருக்குன்னு காரணம் சொல்லிட்டு கூட சரவணனை வந்து திரும்பவும் சரவணனுடைய முகத்தில் முழிச்சு அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது, அந்த பொண்ணு இனி இங்கே வரக்கூடாது, இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. ஆத்தா என்ன சொல்லுது தெரியுமா, கூட இருக்காங்களே அவங்களுடைய அம்மா அப்பான்னு, அவங்க கூட உண்மையானவங்களா இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்னா கூட ஆத்தா கேட்குது. அந்த அளவுக்கு இல்லை, அவங்க நம்ம எல்லா விதத்துலேயும் நம்மளை சந்தேகப்படுற மாதிரி அவங்க நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லவும் எனக்குமே இப்போ தாண்டா அந்த யோசனை வருது, டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னலாம் வந்து கோமதியுமே சொல்லிட்டுருக்காங்க. அப்போது சரிக்கா நான் கடைக்கு கிளம்புறேன், கடையில் போட்டது போட்டபடியே இருக்குது, சுகன்யா ஒரே ஆளாக கடையை பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லவும் உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு. சரிடா நீ போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அப்போது பாண்டியனும் இருந்துக்கிட்டு டேய் எக்காரணத்தை கொண்டும் ஆரம்பித்த தொழிலை திரும்பவும் நஷ்டஈடு ஆக்கி மூடுற மாதிரி மட்டும் வச்சுக்கக்கூடாது, அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறிக்கிட்டு தான் போகணும், போய் வேலையை பாருடா அப்படின்ற மாதிரி பாண்டியன்னு சொல்லிடுறாங்க. சரி மச்சான் ஏதாச்சும்னா சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பழனி கிளம்புறாரு. ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போகும்போது என்னடா பழனி காலையிலே அங்கே போயிட்டு வர, என்னாச்சு கோமதி குடும்பத்துலலாம் பரவாயில்லையா அப்படின்னு அப்போ தான் கேட்கவும் நடந்த விஷயங்களை அங்கேயுமே பழனி சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த பிள்ளையோட பொருள் எல்லாத்தையுமே கொண்டு பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்களா அப்படின்னு. அதுதான்டா சரி அப்படின்னு எங்கள் அப்பத்தாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. சரியாத்தான் நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு பழனியுமே கடைக்கு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா இங்கே சக்திவேலும் முத்துவேலும் வராங்க. அப்போதான் பழனி சொன்ன விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அத்தா ஏன் வீட்டுக்குள்ளேயே உட்காராம இப்படி நின்றுக்கிட்டே எதையே பற்றி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லைடா சக்தி, அந்த பிள்ளையோட பொருளெல்லாம் கொடுத்து அமைச்சிட்டாங்களாம், அதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு. அதை பற்றி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அந்த வீட்டுக்கு சரணனுக்கு அவங்க பொண்டாட்டியாக வேண்டான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அந்த பிள்ளையை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. எல்லாருமே அதை தானே செய்வாங்க. கோமதி ஆரம்பத்துலேருந்தே இதை சொல்லிக்கிட்டு தானே இருந்தா, கரெக்டாக தானே செஞ்சுருக்க அப்படின்னு கேட்கவும் இல்லைடா இதனால் திரும்பவும் கோமதிக்கு ஏதாச்சும் புதிய பிரச்சனை வந்துட போகுதுன்னு தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு. என்ன அத்தை சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாம் ஏற்கனவே அந்த குடும்பம் அந்த பொண்ணை அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புறதுக்காக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது திரும்பவும் அதாவது இந்த பொருளெல்லாம் கொண்டு போய் கொடுத்ததுனால ஏதாச்சும் பெரிய பிரச்சனையாக பண்ணுவாங்களோன்னு பயமாக இருக்குடா அப்படின்னு. அப்படி ஏதாச்சும் பண்ணால் நாங்கள் இருக்கோம் அத்தா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சக்தியில் சொல்லவும் நீ ஏடா சொல்கிற சக்தி, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு. ஆத்தா நாங்கள் அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், ரத்த பாசத்தினால செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், மற்றபடி அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லை தான். ஆனால் இந்த பிரச்சனை முழுசாக முடிகிற வரைக்கும் கோமதிக்கும் அந்த வீட்டுக்குள்ளே யாருக்காச்சும் பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நாங்கள் போய் நிற்போம், நீ கவலைப்படாத, அப்படி அவங்க திரும்பவும் ஏதாச்சும் பண்ணாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்லவும் அப்போதாவுக்கு மனசே குளிர்ந்து போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னென்ன நான் கரெக்டாக தானே சொன்னேன், ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேன்னா, நம்ம ராஜி இருக்கானே அவளுக்கு ஹெல்ப் பண்ணல எப்படி, திரும்பவும் நம்ம ராஜியை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு கோமதியேன்னு இழுத்துக்கிட்டு தெரிஞ்சாங்க, அவ்வளோதானே அப்படின்னு சக்திவேல் சொல்லவும் கரெக்டாக சொன்னடா சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜி அந்த லெட்டர் அனுப்புனதுக்கு அப்புறமா 2 பேரோட மனசுமே லேசாக இருக்குது, உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன் கிச்சன்லேருந்து மாரியும் வடிவம் கூட இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துலையுமே 2 குடும்பமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுமே கூட. அதுக்கப்புறமா இங்கே மேலோட அம்மா பாக்கியம் இருந்துக்கிட்டு இப்போது நாம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் திரும்பவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ பாக்கியம், நம்ம பொண்ணு அங்கே எல்லார் முன்னாடியும் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் அம்மா சொன்னது போய் நான் 8 சவரன் தான் போட்டு வந்தேன், 80 சவரன் போட்டுட்டு வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு அந்த போலீஸ்காரங்க எப்படி நம்புவாங்க, நம்ம திரும்பவும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், நமக்கு சாதகமாக இருந்தவங்க அவங்க மட்டும்தான், அவங்களும் இப்போ நம்மளை நம்ப மாட்டாங்களே அப்படின்னெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தேன் இல்லைனா என்ன வேறு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலாமா அப்படின்னு மயிலோடைய அப்பா சொல்லவும் ஏயா
அது எப்படியா ஊருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்க முடியும், வேறு போலீஸ் ஸ்டேஷன் போனால் கூட நீங்கள் இந்த ஸ்டேட் கிடையாது, நீங்கள் அங்கே போவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னையா இது கூட புரியாத மக்கா இருக்க, நீ இப்படி இருக்கிறதுனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நான் படாத பாடுபட்டுட்டு இருக்கேன். இதில் 2 பிள்ளைங்களை வேற உன்னை நம்பி பெற்றுக்கிட்டேன். சே, என் வயிற்றில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் பிறந்திருக்கணும், இல்லை பிறக்காமையே இருந்திருக்கணும். அப்போவாச்சும் நானாச்சும் நிம்மதியாக இருந்திருப்பேன். உன்னை கட்டிக்கிட்டு வந்து கஞ்சிக்கும் கூழுக்கும் ஹக்கு இல்லாமல் நானே இப்படி அலைஞ்சிட்ருக்கேன். அதுங்களை 2 பேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற வாழ்க்கை, அதுவும் பட்ட பிள்ளைங்க. ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் கூட எங்கேயாச்சும் சம்பாதிக்க அனுப்பியிருக்கலாம். ஏன் அப்படி என் உயிரை வாங்குற? என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும் அன்றைக்கே என் நிம்மதியெல்லாம் போச்சு அப்படின்னெல்லாம் வந்து பாக்கியம் புலம்பிட்டுருக்காங்க. ஏன் பாக்கியம் இப்படியே சொல்லிட்டுருக்கேன், நான் இப்போவே வேலைக்கு போகிறேன், எங்கேயாச்சும் போய் சம்பாதிச்சிட்டு வரேன், மயில அந்த வீட்டுக்கு திரும்பவும் அனுப்பலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. கிழிச்ச மளிகை கடைக்கு போகிறேன்னு சொல்லி 4 நாள் மளிகை சாமானை தூக்கிட்டு வந்தேன், 5ஆவது நாள் பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன், அம்போடு விரட்டி விட்டுட்டாங்க. திரும்பவும் வேறு எங்கேயாச்சும் போய் திருடி போல எடுத்துகிட்டு வரதுக்காக அதை வச்சு வகுத்து கழுவிக்கணுமா அப்படின்னலாம் சொல்லவும், என்ன பாக்கியம் அன்னைக்கு மளிகை கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு தானே எல்லாரும் சாப்பிட்டீங்க, அப்படி சாப்பிட்ட வரைக்கும் சாப்பிட்டுட்டு எப்படி பேசுறியா அப்படின்னு, உனக்கு சம்பாதிக்க துப்பம் இல்லைன்னா திருடிட்டு வரதையாச்சு எங்கள் வயிற்றை நிரப்பிக்கணும்ல, எங்களுக்கு வேறு என்னையா வழி அப்படின்னலாம் வந்து இங்கே பாக்கியம் வந்து சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ரொம்ப கோபமாக இருக்கா, நம்ம ஏதாச்சும் பேசினா கூட இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்னு அவங்க அமைதியாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது மயிலோட வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பாக்கியம் திரு முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை, எல்லா பக்கமே லாக் ஆகிட்டாங்க. உட்காந்து எப்படி சரி செய்கிறது மயிலோட வாழ்க்கையை அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மயிலை வந்து எப்படி வந்து மயிலோடைய பிரச்சனையை சரி பண்ணி அந்த வீட்டுக்கு வாழ அனுப்ப போகிறாங்க, இல்லை இப்போ எல்லா பொருளையும் தூக்கி மயிலோட வீட்டுக்கே பேக் பண்ணி அனுப்புறதுனால திரும்பவும் நம்ம அந்த வீட்டுக்கே போக முடியாது அப்படின்றதுனால மயில் ஏதாச்சும் வெவ்வேறு முடிவு எடுக்க போகிறாங்களா? ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.